வணக்கம். வேட்டு நியூஸுக்கு வரவேற்கிறோம். நேற்றைய தொடர் கேள்வி. 6வது கேள்வி. நாட்டிலேயே முதலாக தடகள போட்டியில் டிஜிட்டல் தேர்வு முறையை அறிமுகப்படுத்த உள்ள மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ கேரளா, ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா, ஆப்ஷன் சி தமிழ்நாடு, ஆப்ஷன் டி தெலுங்கானா. சரியான பதில் ஆப்ஷன் சி தமிழ்நாடு. நாட்டிலேயே முதல் முறையாக தமிழ்நாடு தடகள போட்டியின் டிஜிட்டல் தேர்வு முறையை அறிமுகப்படுத்த உள்ளது. டிஜிட்டல் முறையில் வெளிப்படைத்தன்மை மேம்படுத்துவதோடு விளையாட்டு வீரர்கள் தங்கள் செயல்திறன் அளவீடுகளை ஒப்பீடு செய்து கொள்ளவும் உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய நாளுக்கான முதல் கேள்வி. யுனெஸ்கோவின் உலக பிராந்திய நினைவு பட்டியலில் சேர்க்கப்பட்ட இந்திய படைப்பு எது? ஆப்ஷன் ஏ ராமச்சரித மனாஸ், ஆப்ஷன் பி பஞ்சதந்திர கதைகள், ஆப்ஷன் சி சாஹ்ருதே லோகா லோஷனா, ஆப்ஷன் டி அனைத்தும். சரியான பதில் ஆப்ஷன் டி அனைத்தும். யுனெஸ்கோவின் 2024 ஆண்டுக்கான உலக பிராந்திய நினைவு பட்டியலில் பழமை வாய்ந்த ராமசரித்ர மனாஸ், பஞ்சதந்திர மற்றும் சாகுருதே லோகா லோசனம் அக்கதைகள் கையெழுத்து பிரதி உள்பட ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் இருந்து 20 பொருட்கள் பட்டியலிடப்பட்டுள்ளது. 2வது கேள்வி. உலக பல்கலைக்கழக தரவரிசையில் இந்தியாவின் சிறந்த நிறுவனம் எது? ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம், ஆப்ஷன் பி ஐஐடி மெட்ராஸ், ஆப்ஷன் சி ஐஐடி பம்பாய், ஆப்ஷன் டி ஐஐஎம் அகமதாபாத். சரியான பதில் ஆப்ஷன் டி ஐஐஎம் அகமதாபாத். உலக பல்கலைக்கழக தரவரிசைகளுக்கான மையத்தின் அறிக்கை 2024 படி உலகளவில் சிறந்த பல்கலைக்கழகங்களுக்கான தரவரிசையில் ஐஐஎம் அகமதாபாத் 9 இடங்கள் முன்னேறி 410வது இடம் பிடித்துள்ளது. மேலும் ஐஐஎம் அகமதாபாத் இந்திய அளவில் சிறப்பாக செயல்படும் முதல் கல்வி நிலையமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 3வது கேள்வி. சமீபத்தில் சாகித்ய அகாடமி ஃபெல்லோஷிப் விருது பெற்ற எழுத்தாளர் யார்? ஆப்ஷன் ஏ ஜெயமோகன், ஆப்ஷன் பி பெருமாள் முருகன், ஆப்ஷன் சி ரஸ்கின் பாண்ட், ஆப்ஷன் டி சேத்தன் பகத். சரியான பதில் ஆப்ஷன் சி ரஸ்கின் பாண்ட். புகழ்பெற்ற பிரிட்டிஷ் இந்திய எழுத்தாளரான ரஸ்கின் பாண்டிற்கு இந்தியாவின் முதன்மை இலக்கிய அமைப்பான சாகித்ய அகாடமி ஃபெல்லோஷிப் என்னும் சாகித்ய அகாடமியின் மிக உயரிய விருது வழங்கி கௌரவித்துள்ளது. 4வது கேள்வி. தேசிய ஃபெடரேஷன் கோப்பை தடகள சாம்பியன்ஷிப் போல் வால்ட் போட்டியில் தங்கம் வென்ற வீரர் யார்? ஆப்ஷன் ஏ VS சுரேகா, ஆப்ஷன் பி ரோஷி மீனா பால்ராஜ், ஆப்ஷன் சி பவித்ரா வெங்கடேஷ், ஆப்ஷன் டி பர்ணிகா இளங்கோவன். சரியான பதில் ஆப்ஷன் பி ரோசி மீனா பால்ராஜ். புவனேஸ்வரில் நடைபெற்ற 27வது தேசிய ஃபெடரேஷன் கோப்பை சீனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் பெண்களுக்கான உயரம் தாண்டுதல் போட்டியில் தமிழக வீராங்கனை ரோசி மீனா பால்ராஜ் 4.05 மீட்டர் தூரம் தாண்டி தங்கம் வென்றார். 5வது கேள்வி. சமீபத்தில் இந்தியாவின் மிக உயரமான சுரங்கப்பாதையாக சர்வதேச புக் ஆஃப் ஆனரால் அங்கீகரிக்கப்பட்ட சேலா சுரங்கப்பாதை எங்கே அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ சிக்கிம், ஆப்ஷன் பி இமாச்சல், ஆப்ஷன் சி அருணாச்சல், ஆப்ஷன் டி லடாக். சரியான பதில் ஆப்ஷன் சி அருணாச்சல். இங்கிலாந்தின் இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ஆனர் இந்தியாவின் மிக உயரமான சுரங்கப்பாதையாக அருணாச்சல பிரதேசத்தில் அமைந்துள்ள செல்லா சுரங்கப்பாதையை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்துள்ளது. இந்த சுரங்கப்பாதை தேஜ்பூர் தவாங் சாலையில் 13,000 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. 6வது கேள்வி. டேபிள் டென்னிஸில் முதல் 25 தரவரிசையில் இணைந்த முதல் இந்திய வீரர் யார்? ஆப்ஷன் ஏ மானிகா பத்ரா, ஆப்ஷன் பி ஐஹிகா முகர்ஜி, ஆப்ஷன் சி ஸ்ரீஜா அகுலா, ஆப்ஷன் டி சுதீதா முகர்ஜி. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பயனுள்ள வீடியோவை உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் குறித்த வீடியோக்களுக்கு தினமும் வேட்டு நியூஸை படியுங்கள். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.